ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை எந்திரிக்கவே எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, அதனால் சிம்பிளாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடலாம். இது குடமிளகா வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு முதல்ல கொஞ்சம் சோம்பு, கடுகு போட மாட்டாங்க, நானும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. கோஸ் இல்லை, அதனால் வெங்காயம் போட போகிறேன். கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலை ரெண்டு பல்லாரி வெட்டி வச்சுருந்தது, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கினோடனே குடமிளகா போட்டுருக்கேன். வேறு ஒன்றுமே போடலை. எனக்கு குடமிளகாவையும் உள்ளி வச்சுமே ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு, ரொம்ப கரைஞ்சாலும் ஒரு மாதிரி ரைஸ் கலர் மாறிடும். அதனால் இப்போ குடமிளகா நீள வட்டில் வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். பெருசாகவே வச்சுட்டேன் கூட, அது வதங்கிடும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் குடமிளகா நல்லா வதங்கிட்டு இனிமேல் தேவையான மசாலா போட்டுக்கலாம். கறி மசாலா பொடி தான் போடுவேன், கறி மசாலா பொடி இல்லை. அதனால் கொஞ்சம் வத்தப்பொடியும் சிக்கன் மசாலாவும் போட போகிறேன். சிக்கன் மசாலா கொஞ்சம், அது ஃப்ளேவருக்கு தான். அப்புறம் உரைப்புக்காக கொஞ்சம் வத்தப்பொடி, சில்லி சாஸ் அதெல்லாம் ஊற்றுவாங்க. நான் சும்மா வத்தப்பொடியே போட்டுருவேன். கொஞ்சம் வதங்கின உடனே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டு இந்த மசாலா போட்டு இப்போ மிளகாயெல்லாம் நல்லா வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 4 பேருக்கு செய்ததுனால 4 முட்டை ஊற்றுவேன். முட்டையை உடனே கிண்டக்கூடாது. உடனே கிண்டுனா தான் ஆயிரும். அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தான் கிண்டணும். மொத்தமாக கிளறக்கூடாது, நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்க. அப்போ தான் அங்கங்கே கிடக்கும். சிலர் முதல்ல முட்டையை போட்டு கிண்டிடுவாங்க, ஆனால் அவங்க கிண்டிடணும். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்து தண்டை வந்துட்டு இதுக்குள்ள நம்ம ஆறுன சோறை சேர்த்துக்கலாம்.
இன்றைக்கி நேராயிட்டுங்கிறனால குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். ஒரு நாள் குக்கரில் சாப்பாடு வைக்கவே மாட்டேன் நான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் என்ன செய்வாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ்னாலே கோஸு எல்லாமே போட்டு கிண்டுவோம். ஆனால் கோஸு கேரட்டும் இல்லைங்கனாலும் வெறும் குடமிளகா வச்சு என்ன செஞ்சாச்சு, சூப்பரான சாதம் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.